வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு செல்வமே, நீ நிம்மதியாக சந்தோஷமாக மனம் நிறைந்து சிரித்து எத்தனை நாள் ஆகின்றது. அந்த சிரிப்பை விரைவில் நான் காணப்போகிறேன். அந்த சிரிப்பை உன் முகத்தில் நான் வரவழைக்கப் போகின்றேன். நீ என்னிடம் கேட்கும் அந்த நிம்மதியான வாழ்க்கையை வழங்கப் போகின்றேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நடக்க வேண்டியது நடக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் அத்தனை வேதனைகளில் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் ஒருவன் இருக்கின்றேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவை எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிக்க போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்பொழுது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவிக்க போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் அனைத்தையும் பெரும் காலம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் கைப்பிடித்து நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். உன் நிழலாக நான் வந்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு முன்னும் பின்னும் அரணாக நான் உன்னை காத்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எதற்காக வீணாக பயப்படுகின்றாய்? ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன. உன் வாழ்க்கையில் நீ சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுதெல்லாம் முழு நம்பிக்கையுடனும் ஆத்மார்த்தமான அன்புடனும் என்னை பற்றி கொண்டு விழிப்புணர்வுடனும் உனது முயற்சிகளை தொடர்ந்து செய்வாயே. ஆனால் உனது செயல்கள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூற்றப்பெறும். ஆம் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அனைத்து சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. நீ என்னிடம் கேட்ட மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும். இது என் மனம் நிறைந்த ஆசீர்வாதமாகும். நீ கேட்டது கிடைக்கவும் நினைத்தது நடக்கவும் இந்த முருகன் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். பக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் வைக்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகளுக்கான பதில்களை அவ்வப்போதே உன்னிடம் சேர்த்து கொண்டே இருக்கிறேன். சில சமயங்களில் என் பதில்களையும் நான் கொடுக்கும் சிறு சிறு அறிகுறிகளையும் சரியாக புரிந்து கொண்டு மகிழ்வோடு செல்கிறாய். ஆனால் பல நேரங்களில் உனக்கு நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன் மனதில் ஆயிரம் குழப்பங்களும் கேள்விகளும் நிறைந்து இருப்பதால் நான் உனக்கு தரும் பதில்களிலும் நீ குழப்பமாகவே இருக்கிறாய். வாழ்க்கையில் சில தருணங்களில் இப்படிதான் செல்லமே, ஏன் எப்படி என்ற கேள்விகளும், ஏன் பிறந்தேன், ஏன் என்னை படைத்தீர்கள் என்ற கேள்விகளுமாகவே நாட்கள் கடக்கின்றன. சரி சொல், உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா? இல்லையே, அது மேலும் அதே சூழ்நிலையில் உன்னை அமுக்கி மறுபடியும் அதே சூழ்நிலைகளில் மேலோங்கதான் செய்யும். நீ மனம் உடைந்து கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த நொடியே கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் எழுந்து வா. உன் மனதில் நம்பிக்கை எனும் விதையை விதைத்து கொண்டு வா. ஏனென்றால் நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்
பொழுதெல்லாம் உன் மனம் மேலும் மேலும் உடைந்துதான் போகின்றது. அதீத சிந்தனைகளையும் யோசனைகளையுமே கூட சற்று குறைத்துக்கொள். உனக்கு மன அழுத்தத்தை தரும் விஷயங்களை விலக்கிவிடு. வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக யோசித்து தொலைத்து கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்து அடையும். அதற்கான காலமும் நேரமும் கூட நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏக்கங்கள் கொள்ளாதே செல்லமே, அது மேலும் உன்னை வெறுமையாக்கிவிடும். நமக்கென்று இறைவன் கொடுத்தது எல்லாமும் நம் நன்மைக்கே என்பதில் உறுதியாக இரு. சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கான காரணம் உனக்கான நல்லவையாக மட்டுமே இருக்கும். சமீப காலமாக உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். ஒதுங்கக்கூட இடமில்லை. கண்ணீர் வழிகின்றது. அதை துடைப்பதற்கான விரல்களும் உன் அருகில் இல்லை. ஆறுதலாக இரு வார்த்தைகள் பேசக்கூட ஒரு உறவும் உன் அருகில் இல்லை. நீ மலையாக நம்பிய சில உறவுகளும் உலகமே இவர்தான் என்று உறவாக நினைத்த சில மனங்களும் இன்று நீ தத்தளிக்கும் வேளையில் கரையில் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டுமே பார்க்கின்றன. அதற்காக அவர்கள் கூறும் காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் உன் மனம் ஏற்கவும் மறுக்கிறது. சில குழப்பங்களின் வலியோடு சில துரோகங்களின் வலியையும் இப்பொழுது நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது இந்த நாளில் உனக்கான ஒரு சத்திய வாக்கினை கூறுகிறேன் கேள். உன் வாழ்க்கையில் இதுவரை புயலாய் சூறாய் வழியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறைய போகிறது. நீயும் நீ நினைத்தபடியே வாழப்போகிறாய். யாருன்னை வெறுத்தார்களோ, யாருன்னை ஒதுக்கினார்களோ அவர்கள் முன்னே கம்பீரமாய் வாழ்ந்து காட்டப் போகிறாய். உன் கனவிலும் நினையாத அற்புதங்களை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டப் போகிறேன். இதுவரை உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் எல்லாம் உன்னிடம் கையேந்தி கேட்கும் காலம் நிச்சயம் வரும். இவை அனைத்தும் நான் உனக்கு தரும் சாதாரண வாக்குகள் கிடையாது. இவை அனைத்தும் என் சத்திய வாக்குகள். இனி நீ என்னிடம் ஒப்படைத்த உன் பிரார்த்தனைகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எனக்களித்த வாக்கின்படி மகிழ்ச்சியோடு மட்டும் இரு. மற்ற எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்கும். முழு நம்பிக்கையோடு நல்லதை நினைத்து நல்லதை மட்டுமே செய். உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.